ரமேஷ் சேதுராமன், பாஜகவால் தொட முடியாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு முதலமைச்சர் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காரு. இன்னமும் அதே நிலை தான் நீடிக்குதா? இல்லை, கடந்த காலங்களில் பல எம்பிக்கள் இந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க. இதெல்லாம் மறந்துட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதேமாதிரி தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, எப்போ இந்த நெரேட்டிவை செட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போவே டிஎம்கே தோற்று போச்சுன்னு நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவங்களால டிஎம்கே வர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்ல முடியல, இல்லைன்னா டிஎம்கேவுடைய கூட்டணி வர்சஸ் என்டிஏன்னு சொல்ல முடியலை. அவங்க சொல்கிறது தமிழ்நாடு. அப்போ என்னென்னா, நம்மளால் முடியாது, அப்போ நம்ம வந்து நெரேட்டிவை மாற்றுவோம், எதானும் பண்ணி எதையானும் செய்து அந்த எதிர் அணி பலப்பட்டு கொண்டே இருக்கிறதே, அதுக்கு ஏதானும் ஒரு நம்ம வந்து ஒரு முட்டுக்கட்டை போட முடியுமான்னு ஒரு முயற்சி இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு அஸ்திவாரமே ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னி வரைக்கும் காங்கிரஸ் எந்த நிலைப்பாடு எடுத்திருக்குன்னு ஒரு தெளிவு கிடையாது. அதே மாதிரி காங்கிரஸ் இங்கே இருக்க போகிறாங்களா, டிவிகே பக்கம் போக போகிறாங்களா, தெளிவு கிடையாது. எல்லாம் சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு பக்கம் பேசுவாங்க, அடுத்த நாளே வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு கார்னர்லேருந்து வருங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரியாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோமோ அது இன்னைக்கு வீக்காக இருக்கு, எந்த அலையன்ஸ் வீக்காக இருக்குன்னு சொன்னோமோ அது வந்து தொடர்ந்து ஸ்ட்ராங் ஆகி கொண்டிருக்கிறது. ஸ்பீச்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ சொல்றோம் அப்படின்னா, கடந்த தேர்தலில் என்டிஏ ஒரு கூட்டணியை நினைச்சு தமிழ்நாடு நாங்க இந்தியா கூட்டணியை நின்னோம், 39 தொகுதியில் நாங்க ஜெயிச்சோம், என்டிஏ 0 வாங்கினாங்க. ஸோ அதுதான் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, அது 0 அப்படின்னு சொல்றாரு அவர். சரி, அப்போ இந்தி கூட்டணின்னு சொல்ல வேண்டியது தானே, இப்போ திமுகன்னு சொல்ல வேண்டியது. தமிழ்நாடுன்னு மொட்டையா சொல்றதுங்கிறது எந்த அளவுக்கு? அப்ப அதிமுக தமிழ்நாட்டோட கட்சி கிடையாதா? இப்ப தமிழகத்துல பாஜக தமிழக அரசியல் கட்சியா? அதுதான். சோ ஆனா பாருங்க, அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னும் பேசிட்டு இருப்பாங்க. தமிழக முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கணும், மாத்திக்க வேண்டியது தானே. அப்படியே தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் தொடக்க பேச்சுல சொன்னாரு, மற்ற தலைவர்கள் என்டிஏன்னு சொல்றாங்க, நாங்க சொல்றல, அவங்க சொல்றதை நாங்க கோடிட்டு காட்டுறோம்னு சொல்றாரு. இருக்கட்டும், பாஜக தலைவர் வர்றவங்க அதிமுக கூட்டணின்னு சொல்றல, இந்தி பேசுற கட்சிகள் ஆட்சின்னு சொல்றாங்க. பாஜகவை சொல்லிட்டு சைலண்டா ஏன் காங்கிரஸை விட்டு போறாரு அவரு? ஏன் அது மட்டும் என்ன அப்படி சைக்கிள் கேப்ல போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அவங்களுடைய இதுன்ற அது மாதிரி இருக்கு. அடுத்தது இல்ல நீங்க தான் சொன்னீங்க பேசும்போது பாஜக வட மாநிலத்து கட்சியான பாஜகன்னு சொன்னீங்க. அப்போ காங்கிரஸ் எதுல சேர்த்துப்பீங்கன்னு கேக்குறீங்க. இங்க பிரச்சனை பண்றது யாரு? இல்லைங்க, பிரச்சனை பண்றது முதல்ல உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையே பேசுங்க, கூட்டணியில இருக்கிற பிரச்சனையை பேசுங்க, அதுல பிரச்சனை பண்றது யாரு? அப்புறமா நம்ம வந்து பேசுவோம். அது பேசினா அடுத்த விஷயம் எய்ம்ஸை பற்றி பேசினார். இப்போ February 28 வந்து முதல் கட்டமாக பணிகள் நிறைவடைந்த பில்டிங் எல்லாம் திறந்து வைக்க போறேன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்குன்னாக்க, போன வாட்டி ஒத்த செங்கலை மட்டும் காமிச்சு ஏமாத்தின மாதிரி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாதுங்கிறது அவங்களுக்கு இன்னொரு பெருத்த ஏமாற்றம். 2வது. 3வது, தமிழுக்கு நிதி ஒதுக்கல. தமிழுக்கு ஐயா, மொழிவாரி மாநிலம்னு சொல்லி தமிழ்நாடுன்னு தனியாக பிரித்து அந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயாட்சியை வச்சு இன்னைக்கு தமிழை நீங்கள் வளர்த்த லட்சணம் என்னன்னு ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு நிமிஷம் மொழிவாரி மாநிலம்னு சொல்லும் போது நீங்க அதுக்கு நிதி ஒதுக்கல. அப்படி இருக்கும்போது தமிழ் அந்த மாநில எதன் அடிப்படையில் சொல்றீங்க? இல்ல ரமேஷ் சேதுராமன், எதன் அடிப்படையில் சொல்றீங்க நீங்க? அதனால தான் ஒதுக்குறோம். அதனால தான் ஏங்க அப்ப நிதி ஒதுக்குறாங்கன்னு சொல்லுங்க. 2 மொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம்னு சொல்லிட்டு அப்புறம் உருதுக்கு நிதி ஒதுக்குறீங்க. இல்ல எவ்வளவா இருக்கட்டும், அதுதான் இல்லங்க, மற்ற மாநிலத்துக்கு ஒதுக்க கூடாதுன்னு சொல்லலையே, தமிழுக்கும் ஒதுக்குறதுன்னு சொல்றாங்க அவங்க. மலையாள மொழி வழி மொழி சிறுபான்மை பள்ளிகளுக்கு மொழி சிறுபான்மை மொழிகளுக்கு வளர்ச்சிக்கு அந்தந்த மாநிலங்களில் நிதி ஒதுக்கிறதுன்றது யதார்த்தம் தானே. இப்ப உருது மொழியை தொட்டவனே ஏன் பதறது? இப்ப தமிழ் விஷயம் ஏன் கன்னட மொழிக்கு ஒதுக்கலையா? ஏன் ஆந்திரா மொழிக்கு? சரி, சமஸ்கிருதத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு எதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டதுன்னு கேக்குறாரு. சரி, அப்புறம் இந்தி மட்டும் அல்ல. இப்ப அக்னீஸ்வரன் கேட்டாரு, இப்ப பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஏன் ஒதுக்கல அப்படின்ற கேள்வி அவரும் தான் கேட்கிறாரு. ஏன் ஒதுக்கல? ஏங்க நான் என்ன சொல்றேன், இவங்க நிதி ஒதுக்காததுன்னு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
அவங்க நாடு முழுவதும் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டு அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அவங்க எல்லாமே இது பண்றாங்க. என்ன சொல்றாங்க அவங்க? இப்போ இங்க தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம வந்து குறிப்பிட்ட இது இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கான பள்ளிகளை நம்ம இங்க வந்து தொடங்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆரம்பம் முதலே கடைபிடித்து கொண்டு வந்தார்கள். சரி, கிராமப்புற மாணவர்களுக்கும் பயன்பெறும் வகையில இந்த போர்டிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சரி, இதே முழக்கத்தை அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பிரச்சாரம் பண்ணுமா? அது நியாயமான பிரச்சாரம் பண்ணுமா? அரசு உதவி பெறும் பள்ளிகள் இன்னும் அதிகமா மூடி இருக்காங்க. சரி, அது என்ன பிரச்சனை? அதுல எவ்வளவு வெறும் தலைப்புக்கு வந்துருங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு கல்வி அப்படிங்கறத தரத்தை உயர்த்திடும் சொல்றாங்க. அப்படின்னாக்க நீங்க தரத்தை உயர்த்திட்டீங்கன்னா இங்க தனியார் பள்ளிகள் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதுங்கிறத நீங்க பாருங்க. அப்ப தனியார் பள்ளி கல்வி இவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னா அந்த பள்ளிகளில் அதே மாதிரி நீங்க சொல்ல வேண்டியது தானே, தமிழ் வழி கல்வி கட்டாயம் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படியா நீங்க எதையுமே செய்யாமல் என்ன வாதம் அது? இல்ல இல்ல, என்ன வாதம்? சிபிஎஸ்இ இவங்க வந்து வைக்கக்கூடிய வாதத்துக்கு எதிர்வாதம் என்ன வாதம்? இல்ல இல்ல இல்ல, அதாவது இல்ல இல்ல, தனியார் பள்ளிகள் வளர்ச்சி, தனியார் கல்வியை நடத்துவாங்க. அரசு பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்காததற்கான காரணம் என்ன? இல்ல, அரசு பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்காததற்கான காரணம் என்ன? எப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க. அரசு பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்காததற்கு என்ன காரணம்? அது சரி அப்படின்னு அதிமுக ஏற்றுக்கொண்டுச்சா? இல்ல, அதிமுக ஏத்துக்கல. எந்த காலத்தையும் அதேதான். ஏன் ஏத்துக்காம இருக்காங்க? ஒரு நிமிடம். அவங்க கேக்குறது மாநில அரசு கூட கூடுதல் நிதியை நீங்க கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அதேதான் நாங்களும் கேக்குறோம். அப்புறம் நீங்க வந்து அதிமுக குறை சொல்றீங்க. நீங்க அப்ப அடிமை நீங்க கூப்பிடுறீங்க அவங்கள. எங்க கொள்கையில் வேறுபாடு இருந்தால் கூட கூட்டணி ஒற்றுமை நிறைவு இல்ல, அது கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. அதிமுக 6 சிலிண்டர் கொடுக்காம இல்ல 6 சிலிண்டர் கடந்த முறை சொன்னீங்க, இந்த மாசம் 3 சிலிண்டர். ஏன் இதே வந்து 1000க்கு பதிலா 2000 உதவித்தொகை கொடுப்பேன்னு சொல்லுது. அப்போ 12 மாசம் கொடுத்தா அது 12,000 ரூபாய், அதுல 12 சிலிண்டர் வாங்கலாமே. அதை பத்தி ஏன் பேசுறது இல்ல? ஏன் ஆண்களுக்கும் சேர்த்து வந்து இது இலவச பேருந்து இது சலுகைகள் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்களே, அதை பத்தி ஏன் பேசுறது இல்ல? அப்போ கொடுக்காததை பற்றி மட்டும் பேசுவோம், கொடுக்காததை பத்தி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த வித கொடுக்காததை பற்றி கிடையாது. தமிழகம் வந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப உயர்ந்த நிதி நெருக்கடி, 3 சிலிண்டருக்கான நிதி நெருக்கடி அதிமுக விலை குறைக்கல. எத்தனை ஆட்சியே முடிவுக்கு வர போகுது. டீசலுக்கு இன்னும் 1 ரூபாய் குறைக்கல. சரி, இன்னும் 1 ரூபாய் குறைக்கல. சரி ஜீவா, இல்ல பிரச்சனை வந்து தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு சொன்னதனுடைய அர்த்தம் வந்து கூட்டணி அரசியல், கொள்கை அரசியல் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள அது போகுது. வெறுமனே அது கட்சி அரசியல், பவர் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ஐடியாலஜிக்கல் வார் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அவர் இதற்கு முன்பே வந்து எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத, டெல்லி எப்போவும் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் மற்ற மாநிலத்துக்குள்ளே எப்படி நுழைஞ்சாலும் எங்கள் தமிழ் மண்ணில் வர முடியாது அப்படின்னாரு. ராகுல் காந்தியே நீங்கள் பாஜகவே தமிழ்நாட்டை நீங்கள் வேறு மாதிரி பாருங்கள், அது வேறு மாதிரி பூமினாங்க. அந்த அர்த்தத்தில் சொன்னது. அதை வெறுமனே நீங்கள் உடனே கூட்டணி கொள்கைங்கிற இந்த கான்செப்டுக்குள்ள மட்டும் அதை சுருக்கிட முடியாது.